இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் குட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் என்ஆர்எஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக மதியானம் 12:30 மணிக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் 2026. இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கீ டிரைவர்ஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். ஸ்டாக் பேரை சொல்கிறதே இல்லை அப்படின்னு முதலீட்டு களம் மேலே பயங்கர விமர்சனம். 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2023 ஜனவரியில் இந்த விமர்சனம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டு இருக்குன்றது எனக்கே தெரியுது. சரி, ஸ்டாக் பேருங்கிறது சர்வசாதாரணம். ஆற்றுல எப்படி தண்ணி ஓடுதோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் பேர். அவ்வளோ பேர் இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் வேண்டாம், ஒரு போர்ட்ஃபோலியோவே போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. யூஸ்வலாக நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எதுக்காக நீங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க, நீங்கள் தான் ஸ்டாக் பேரே சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சண்டைக்கே வந்தார் என்கிட்ட. நான் சொன்னேன், இது என்னால் ஸ்டாக் பேர் சொல்ல முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ். ஸ்டாக் பேர் தெரிஞ்சால் அதிக ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க பாருங்கள், அல்லது மக்களை அப்படி நினைக்க வைக்கிறாங்க பாருங்கள், அது தவறானது. ஆக்சுவலாக ஒருத்தருடைய வளர்ச்சி ஒரு போர்ட்ஃபோலியோ தான் கொடுக்கும், ஒரு தனி பங்கு கொடுக்காது. அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு பங்கு முதலீடு மூலமாக ஒருவர் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். இதுதான் என்னுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்வெஸ்டிங். நானும் இந்த ஸ்டாக் பேரை கண்டுபிடிச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு வந்தேன். அப்புறம் புரிஞ்சுது, ஸ்டாக் எல்லாம் பத்தாது, போர்ட்ஃபோலியோவை பற்றி தெரியணும். போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவுக்கு எப்படி என்ன செஞ்சால் அது நமக்கு தேவையானதை கொடுக்கும், ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஃபஸ்ட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி வளர்க்குறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நான் இதை பண்ணதுக்கு பிறகு தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை பொது வெளியில் போட்டேன். 30 வருஷம் நான் பண்ணதுனால தான் என்னாச்சு, காலையில் உட்காந்து ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு எழுதினேன். 20 மினிட்ஸில் அந்த போர்ட்ஃபோலியோ எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சு கான்செப்டை முடிச்சு ஆஃபீஸுக்கு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இது 20 நிமிஷத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது காரணம் 30 வருஷம் உழைப்பு. இப்போ நம்ம போரிங் ஸ்டாக்ஸோட எல்லாருமா சேர்ந்து ஒரு 3 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோ பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட இந்த அப்ரோச் எப்படி ஒருத்தர் ஒரு சுப்பீரியர் இன்வெஸ்டர் ஆகும்ன்றத எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் உணரலை. இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக் பெட்டரா அல்லது அந்த நபர்கள் சொல்லக்கூடிய ஸ்டாக் பெட்டரான்னு இந்த கம்பேரிசனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மற்ற எந்த இடத்துலையும் யாரும் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுக்கல. அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஸ்டாக்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் விழுந்து போச்சா அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அன்னைக்கு மேலே போச்சா சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ போட்டுருவாங்க. இது ஒரு முதலீட்டாளனை வளர்க்காது, நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் எல்லா முதலீட்டாளர்களும், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேரும் வளரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவங்க வளரணும்னா என்ன தேவை, அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ திங்கிங் வரணும். சரி, ஒன்றே அவங்களே அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபாலோ பண்ணணும், இல்லை இன்னொருத்தர் வழங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஒரே இடத்துல இங்கே உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர், நானே உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நேராக அந்த இடத்துல உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக தாராளமாக அந்த போர்ட்ஃபோலியோவை வேணும்னா உபயோகப்படுத்தலாம், வேண்டாம்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படித்தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 2023 ஜனவரி 1 இன்னைக்கு 2026 ஜனவரி 1 வரைக்கும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 24 மாதங்களாக எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த போர்ட்ஃபோலியோ டிராவல் பண்ணியிருக்கு. இது பல பேருக்கு ரொம்ப போர் அடிக்குது. பட் எனக்கே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண உட்காருவதற்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் மாற்றம் வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருந்தேன். அப்படியே இருக்கட்டும், போர் அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்போம் அப்படின்னு. ரொம்ப தூரம் காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், இது என்ன எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி ரம்பம் போடுறோம், ஏதாவது ஒரு
சேஞ்ச் வேணாமா, ஏதாவது ஒரு சேஞ்சாவது பண்ணுவோமே அப்படின்னு. ஸோ இந்த காரில் ட்ராவல் பண்ணுற டைமில் நான் யோசித்து ஒரே ஒரு சேஞ்சை இன்னைக்கு இந்த வருஷம் துவக்கத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் பண்ண போகிறேன். ஸோ 10 ஸ்டாக்ல ஒரே ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம விடை கொடுக்க போகிறோம். பை பை பிரிட்டானியா. ஆரம்பத்திலேருந்து இருந்த ஒரு பங்குக்கு நம்ம விடை கொடுத்து விட்டோம். எந்த கம்பெனியை வெல்கம் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ட்ஃபோலியோவில் ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அது என்னன்னா, காங்க்ளோமரேட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அதை புரிஞ்சுக்கிங்க. காங்க்ளோமரேட்னா லிஸ்டட் கம்பெனியில் நிறைய பிஸ்னஸஸ் இருக்கும். உதாரணத்துக்கு HDFC பேங்க்குள்ள எத்தனை பிஸ்னஸ் இருக்கு? இன்சூரன்ஸ் இருக்கு, AMC இருக்கு, NBFC இருக்கு, பேங்க் இருக்கு, பல பிஸ்னஸஸ் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள அடக்கம். ICICI அதே தான். ரிலையன்ஸ் கேட்கவே வேணாம், எத்தனை பிஸ்னஸஸ் இருக்கு ரிலையன்ஸ்குள்ள. லார்சன் அண்ட் டூப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் எத்தனை பிஸ்னஸஸ் இருக்கு, ஏகப்பட்ட கம்பெனிஸ். ஒரு பீரியட்ல லார்சன் அண்ட் டூப்ரோல எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு எண்ணவே முடியாது, அவ்வளோ பிஸ்னஸ். இப்போ எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க, அவ்வளோ அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ குறைச்சும் கூட எக்கச்சக்க பிஸ்னஸ். புதுசாக டேட்டா சென்டரில் போகிறாங்க, புதுசாக பெரிய பெரிய பிஸ்னஸில் போகிறாங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ ரியல் எஸ்டேட்டில் இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயராக ஆக போகிறாங்க. எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? ஸோ அது ஒரு கங்க்ளோமரேட் கம்பெனி. ஸோ இத்தனை கங்க்ளோமரேட் இருக்கும்போது நம்ம பை பை பிரிட்டானியான்னு சொல்லிட்டு வெல்கம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு சொல்ல போகிறோம். ஸோ we are going to bring in one more conglomerate. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து லீடர்ஷிப் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த லீடர் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். இப்போ வந்திருக்கிற அதுக்கும் மேலே கம்பெனியை வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த காங்க்ளோமரேட்ஸ்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப், எக்ஸ்ட்ராடினரி லீடர்ஷிப். அந்த MD CEO இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பங்கு வந்து அளப்பரியது. ரிலையன்ஸினுடைய MD அண்ட் CEO சேர்மன் whatever you call மிஸ்டர் முகேஷ் அம்பானி, அவர் தான் அந்த கம்பெனிக்கு எல்லாம். அவர் எப்படி ஒரு O2C கம்பெனியை இன்னைக்கு எப்படி மாற்றிருக்காருன்னு பாருங்க 15 வருஷத்துல. அது CEOட கம்ப்ளீட் கான்ட்ரிபியூஷன். ICICI எவ்வளோ பேருக்கு ICICI மேனேஜிங் டைரக்டரோட பேர் தெரியுது? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவர் வெளியவே வராத ஒரு மாமனிதன், ஆனா என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ICICI கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ CEO யார்? பேர் எத்தனை பேருக்கு தெரியுது? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படி இந்த கம்பெனியை வந்து இன்னும் ஒரு ஃபோக்கஸ்டு கம்பெனியா, ஹை க்ரோத் கம்பெனியா மாற்ற முயற்சி பண்றாருன்னு பாருங்க. ஸோ இந்த CEOs ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நான் M&M சூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் எக்ஸ்ட்ராடினரி CEO, எக்ஸ்ட்ராடினரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கோர் பிஸ்னஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கோயிங் டு பி ஆன் அ மச் ஃபாஸ்டர் க்ரோத் ட்ரெஜெக்டரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அந்த கம்பெனி கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாற்றம் எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த தலைமை பண்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால பை பை பிரிட்டானியா, வெல்கம் மஹிந்திரா. ஸோ ரிட்டர்ன்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாமா? பேசுவோம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் 1,68,156 ரூபாயாக இருந்தது ஒட்டுமொத்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸின் மதிப்பு. ஆண்டின் இறுதியில் 1,93,514 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு கிடைத்த டிவிடெண்ட் வருமானம் 1,819 ரூபாய். அதுக்குள்ள ITC ஹோட்டல்ஸினுடைய மதிப்பும் அடக்கம் என்பதை கவனம் கொள்ளுங்கள். நிப்டி 50 TRI போட்ட முதல் நாள்ல இருந்து, அதாவது ஜனவரி 1, 2023 இருந்து இன்னைக்கு 1 லட்சம் என்ற ஆரம்ப தொகை 1,49,407 ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. 49.41% ரிட்டர்ன். அதான் சிம்பிள் ரிட்டர்ன்ஸ். காம்பவுண்டிங் உள்ள போகலனா நீங்க ஒரு வேலை பண்ணணும். இந்த காலகட்டத்தில் 23, 24, 25 3 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கும். இந்த 3 ஆண்டுகள்ல நமக்கு என்ன CAGR or XARR கிடைத்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. போரிங் ஸ்டாக்ஸ் அதே கால இடைவெளியில் 1 லட்சம் ரூபாய் 1,93,514 வளர்ந்திருக்கிறது. ஸோ 93.51%. டபுள் ஆயிருக்கலாம்ல? ஆகல. 3 வருஷத்துல டபுள் ஆயிருந்தா நமக்கு ரிட்டர்ன் 24% அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணியிருக்கலாம். அது இது வரைக்கும் நடக்கல. பார்ப்போம் இந்த மாதம் நடக்குதான்னு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா போரிங் ஸ்டாக்ஸ் கிளியரா நிஃப்டி 50 TRI பீட் பண்ணிருக்கு.
இதில் பியூட்டி என்னன்னா நம்ம லார்ஜ் கேப்புக்குள்ளே தான் இந்த மொத்த காலகட்டத்திலையும் டிராவல் பண்ணியிருக்கோம். லார்ஜ் கேப் விட்டு நம்ம வெளியே போகல. ஸோ பெரிய நிறுவனங்கள் மூலமாக அதிக லாபத்தை பெற முடியும் என்பதை போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் தெளிவாக இந்த காலகட்டத்தில் நிரூபித்திருக்கிறது. பட் எல்லா காலகட்டத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பொருந்தாது. நானே சொல்றேன், இந்த பீரியட்ல கன்சர்வேட்டிவ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிச்சிருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோவை இந்த வடிவத்தில் இந்த கால சூழல்ல நடத்திக்கிட்டு இருக்கு. கான்ட்ராஸ்ட் எடுங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா, உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஹை ரிஸ்க் எடுத்தாதான் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும், அதனால நீ ஹை ரிஸ்க் எடு. இது ஒரு ஆர்குமெண்ட். நம்ம லோ ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். ஹை ரிஸ்க் எடுத்தும் அவங்க நம்ம ரிட்டர்னை எடுத்தாங்களாங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடணும். இந்த வீடியோவே உங்களுக்கான வீடியோ தான், எனக்கான வீடியோ இல்லை. ஸோ இந்த பீரியட்ல அந்த ஹை ரிஸ்க் எடுத்ததுக்கு மிட் கேப்லையோ ஸ்மால் கேப்லையோ 3 இயர் ரிட்டர்ன் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க கணக்கு பார்த்து போடுங்க. அது எதுவாக இருந்தாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம எடுத்தது லோ ரிஸ்க்ன்றது நான் தெளிவுபடுத்துறேன். அடுத்தது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் எடுத்தா 20 வருஷத்துக்கு எடுத்தா ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிறது கிளியரா சொல்றேன். டேட்டா மேனிபுலேஷன். 20 வருஷம் டேட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, கன்வீனியன்டா இருக்கு, அதனால அதை எடுத்து ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்றீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் நெரேட்டிவால் வாழாது. முக்காவாசி நேரம் நெரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தோற்கடிச்சிடும். அதை நீங்க இப்பவாவது 2026லயாவது மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் அந்த தோல்விக்கான சாத்தியக்கூறுகள் எங்கெல்லாம் நெரேட்டிவ் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் அந்த நெரேட்டிவ் பெரிய ரிஸ்க் இருக்குன்றத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அட்லீஸ்ட் சேஃபாவது போவோம்ல. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 44 விழுக்காடு அதிக ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் நிஃப்டிக்கு மேலே. இதில் 4 விழுக்காடு எடுத்தாலே பெரிய விஷயம் வருஷத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் மேனேஜர்லாம் விட்டுருங்க, நீங்கள் வாங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷ்டிகளுக்கு இந்த 43% ரிட்டர்ன் என்னுடைய பதில். ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோ பற்றியே பேசாமல் பூசி மொழிகி வருஷக்கணக்காக ஸ்டாக்கை பற்றியே பேசுகிறவங்களுக்கு ஒன்று போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தெரியாது, இன்னொன்று அவங்க பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் போரிங் ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ மெஷர் பண்ணுவோம். 1 லட்சம் ரூபாய் இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதலீடு செய்திருந்தால் நிஃப்டி 50 டிஆர்ஐ 1,11,421 ரூபாயாக வளர்ந்திருக்கும். 11.42%. அதே பணம் போரிங் ஸ்டாக்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் என்பது 1,15,817 ரூபாயாக வளர்ந்திருக்கும். 15.82. ஸோ அங்கேயும் கிட்டத்தட்ட 4.4% எக்ஸ்ட்ரா நம்ம இந்த வருஷமும் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது சில மாற்றங்களை நம்ம பண்ணியிருந்தா இந்த ரிட்டர்னை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய செல்ஃப் கிரிட்டிசிசம். ஆனாலும் இந்த மாற்றங்களை நான் செய்யாததுக்கு காரணம் நாம உருவாக்கிய போர்ட்ஃபோலியோ மாற்றம் இல்லாமல் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். அதை தெரிஞ்சுக்கிறது நான் வெளிப்படைத்தன்மையோடு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தேவை. ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்மளை மதிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சிக்காக நான் இந்த வருஷத்தோட பிகினிங்கில் மாற்றம் கொண்டு வரவில்லை. ஆனால் 2026இல் பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டபடியும் எனக்கே தோன்றிய அந்த ஒரு திடீர் எண்ணத்தின் அடிப்படையிலையும் ஒரே ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாற்றம் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்று நம்புவோம். மாற்றம் ஒன்றுதான் முதலீட்டில் நிரந்தரம். அதே சமயத்தில் சேஞ்ச் ஃபார் த சேக் ஆஃப் சேஞ்ச் வரக்கூடாது. கன்விக்ஷனோட ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். கன்விக்ஷன் இல்லாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அதுதான் தோல்விக்கான விதை. முதலீட்டு வாழ்க்கையில் தோல்விக்கான அடிப்படை விதை அதுதான். அந்த மாற்றம் ஒரு நல்ல பயிரில் முளைக்கக்கூடிய களை போல அந்த பயிரையே அழித்துவிடும். நிறைய பேர் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இல்லாததுக்கு காரணம் இது போன்ற தேவையற்ற மாற்றங்கள் தான். ஸோ நம்ம அதோடைய அதர் எக்ஸ்ட்ரீம்ல இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வரோம். பட் அதுவும் ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்குது, ஒரு நல்ல பாடமாக இருக்குது. எனக்கு டெஃபினட்டாக நல்ல பாடமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வருஷமும் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக ஸ்டடி பண்ணுவோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எல்லோரும் ஆராதிக்கக்கூடிய நிஃப்டி 50 டிஆர்ஐக்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணுவோம். இந்த ஆண்டும் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.